ரீசெண்டாக வேஃபிள் கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரி வேஃபிள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அவுட்லெட்டில் தான் நாங்கள் வேஃபிள் வாங்க போயிருந்தோம். இது எங்கே வாங்கியிருந்தோம், என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேஃபிள் அவுட்லெட் வந்து இது அவுட்லெட்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன வண்டி தான். அதையும் நீட்டாக டெக்கரேட் பண்ணி ஒரு சின்ன வேஃபிள் ஷாப் மாதிரி அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையமில் இருக்க பாலாஜி தியேட்டருக்கு அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் இது நல்ல ஓரளவுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஈஸியாக அக்சசபிள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈவினிங் போல் அங்கே நாங்கள் இது ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் ஒரு சில வீடியோ பார்த்துட்டு தான் இங்கே வேஃபிள் வாங்க போனோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு 2 வேஃபிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து கிட்கேட் வேஃபிள் அண்ட் இன்னொன்று வந்து அவங்களோட டார்க் சாக்லேட் வேஃபிள். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு இந்த வேஃபிள் பேட்டர் எடுத்து அந்த வேஃபிள் மேக் பண்ணுற அந்த மெஷினுக்குள்ளே போர் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கு முன்னாடி நல்லா அந்த மெஷினை பட்டரால் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போர் பண்ண ஆரம்பிச்சாப்புல. ஸோ இது பார்க்குறதுக்குமே சுவாரஸ்யமாக இருக்கும். யூஸ்வலாக சின்ன வயசுலலாம் இந்த பரோட்டா, தோசை இதெல்லாம் அந்த கடையில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ காலம் மாறி போய் பீஸா, பர்கர், சாண்ட்விச் பண்ணுறது, இந்த மாதிரி வேஃபிள் பண்ணுறதுன்னு வேடிக்கை பார்க்குற நிலைமை ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு 3 to 5 minutes ஆச்சு ஆக்சுவலாக அந்த வேஃபிள் ரெடி ஆகிறதுக்கு. அதை அந்த கன்சிஸ்டன்சியை பேஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் டைமுக்கு அந்த வேஃபிளை வெளியே எடுத்துட்டாப்புல. அதை எடுத்துகிட்டு வந்து அதில் 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து கிட்கேட் வேஃபிளுக்கும் இன்னொன்று வந்து டார்க் சாக்லேட் வேஃபிளுக்கும் ரெடி பண்ணுறதுக்கு கட் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ அதையும் வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஓரளவுக்கு ஏரில் காட்டி அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் தான் இந்த டாப்பிங்ஸ் நமக்கு தேவையான ஸ்டஃபிங் எல்லாமே வைக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணணும். இனிமே தான் இதோட மெயின் ப்ராசஸ்ஸே. ஃபஸ்ட்டு இதோட எட்ஜஸ்லலாம் தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த வேஃபிள் ஷேப்புக்கு நல்லபடியாக அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேட்குற டாப்பிங்ஸ் நம்ம என்ன டைப் ஆஃப் வேஃபிள்லாம் கேட்டோங்கிறத பேஸ் பண்ணிட்டு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட்கேட் வேஃபிளுக்கு இது அவங்களோட டார்க் சாக்லேட்னு ஃபஸ்ட் வைக்கிறாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இது ரெகுலரான நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற மில்க் சாக்லேட் தான். இது மில்க் சாக்லேட் அண்ட் கொக்கோ ஆட் பண்ண அந்த பேசிக்காக இருக்கு நம்ம டைரி மில்க் மாதிரி இருக்கிற ஒரு சாக்லேட்டோட லிக்விட் ஃபார்ம், ஒரு என்ன சொல்கிறது, ஹாட் சாக்லேட்லாம் நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மாதிரி இருக்கிற ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கிற சாக்லேட்டு. அதை நல்லா ஃபுல்லாக அந்த வேஃபிளில் இருக்க அந்த ஷேப்ஸில் இருக்க ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிற அளவுக்கு நல்லா அதை அப்ளை பண்ணிட்டாப்புல. ஸோ இது வந்து நல்ல ரிச்சாக அந்த சாக்லேட் லேயரே வந்து 2 சைட் ஆஃப் வேஃபிலையுமே நல்ல ரிச்சாக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் இதோட சேர்த்து நம்மளோட கிட்கேட்டை இதை ஆட் பண்ண போகிறது, தேவையான டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறது. ஸோ அதையும் அந்த 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக முதலே கிட்கேட் கட் பண்ணி வச்சிட்டாப்புல. ஸோ அந்த கிட்கேட் பீசஸையும் இதை ஆட் பண்ணோம். இதை பேக் பண்ணுறதுக்கான அந்த வேஃபிளுக்கு யூஸ்வலாக அந்த ஒரு கோன் ஷேப்பில் எல்லாருமே வச்சிருக்கிற மாதிரி தான் அந்த ஒரு கவரில் தான் இதை உள்ளே வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் அந்த கிட்கேட்ஸ் ஆட் பண்ணுறது, அதோட டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அந்த சாக்லேட்டை, மில்க் சாக்லேட்டை வந்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த சைடில் கேப்ஸ் எல்லாம் நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாப்புல. ஸோ கம்ப்ளீட்டாக இது ரொம்பவே சாக்லேட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் போய் இதை சாப்பிடும்போது எங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. திகட்டலை. ஆக்சுவலாக நாங்கள் கூட ரொம்ப சாக்லேட்டாக இருக்கும்போது திகட்டும்னு நினச்சோம், பட் திகட்டலை. அதுக்கு மேலே அப்படியே கட் பண்ணி வச்சுருக்க கிட்கேட் ஆட் பண்ணியாச்சு. இதில் நல்லா குட்டி குட்டியாக கிட்கேட்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த 2க்கும் நடுவில் போகிற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே ஜெனரஸாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் ஆக்சுவலாக சின்ன சின்ன டாப்பிங்ஸ், நிறைய டாப்பிங்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டி, நட்ஸு, ஹெர்ஷீஸ் சிரப்பு, மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்ஷீஸோட சாக்லேட் சிரப்பையும் இதில் நல்லாவே போர் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் சாக்லேட்டியாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இதோட ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, அட் த சேம் டைம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு வேஃபிள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை நீட்டாக ஒரு அலுமினியம் ஃபாயிலுக்குள்ளே பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ தான் செகண்ட் வேஃபிள், எங்களோட டார்க் சாக்லேட் வேஃபிள். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படா அந்த ஃபஸ்ட்டு வேஃபில் உள்ளே பேக் பண்ணிவிட்டு செகண்ட் வேஃபில் ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் இதையும் அந்த சைட்ஸ் எல்லாத்துலேயுமே எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அந்த நல்ல ஷேப்பு கொண்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நல்லா அதில் கூல் டவுன் பண்ண வேண்டியிருச்சு போல். அதுக்கப்புறம் பக்காவாக ரெடியான அவங்களோட டார்க் சாக்லேட்டை நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆஸ் யூஸ்வல் அந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிற அளவுக்கு இந்த டார்க் சாக்லேட்டோட கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு. மேலே கொஞ்சம் க்ரஷ்டு சுகர் பவுடர் இதை ஆட் பண்ணாங்க. மேபி ரொம்ப டார்க்காக இருக்கும், ஐ மீன் டேஸ்ட் வந்து கசப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை ஆட் பண்ணாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ ஆஸ் யூஸ்வல் அவங்களோட பேக்கிங்குள்ளே வச்சுட்டு
இன்னும் மேலே நல்லா டார்க் சாக்லேட்டை எல்லா சைட்ஸ்லையுமே இதில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் இதில் டூட்டி ஃப்ரூட்டியுமே இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அந்த சுகர் பவுடர்ஸுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு அந்த டார்க் சாக்லேட் வேஃபிலை விட கிட்கேட் வேஃபில் தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களோட மெனு வந்து ரொம்ப பெரிய மெனுன்னு சொல்ல முடியாது, பட் தேவையான அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு, மில்க் சாக்லேட்டு, ட்ரிபிள் சாக்லேட் வேஃபில், ஹனி வேஃபில், நியூட்ரல் வேஃபில், பனானா, ஓரியோ, கிட்கேட், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ரெட் வெல்வெட், ஐஸ்கிரீம் வேஃபில்னு நிறைய வச்சுருந்தாங்க. அன்றைக்கி நாங்கள் போன டைமில் ரெட் வெல்வெட் வேஃபில் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. அந்த டார்க் சாக்லேட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கசப்பாக இருந்தனால மேபி எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல இந்த சென்ஸ். ரொம்ப டார்க்காக இருந்துச்சு, கசப்பாக இருந்துச்சு. அந்த சேம் டைம் கிட்கேட் வேஃபில் வந்து ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதோட டாப்பிங்ஸாக இருக்கட்டும், அதில் இருந்து ஃபில்லிங்ஸாக இருக்கட்டும் செம்மையாக இருந்துச்சு. எங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சது. கரெக்டான கன்சிஸ்டன்சிலேயே அந்த வேஃபில் இருந்துச்சு. உள்ள தேவையான அளவுக்கு கிறிஸ்பியாகவும் தேவையான அளவுக்கு சாஃப்டாகவும் இருந்தனால டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த சைட் போனீங்கன்னா டெஃபினட்டாக அந்த வேஃபில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன வேஃபில் பிடிக்கணும்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இங்கே முக்கியமாக சொல்லணும்னா அவங்க ஹைஜீனிக்காக பண்ணாங்க, அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. See you in the next video. Bye bye.